வணக்கம். என்னோட டாபிக் என்னென்னா, பேரிடர் காலத்தில் பயிற்சி ஆசிரியர்கள் மாணவர்கள் எப்படி தயார் நிலையில் இருக்கணும், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேரிடர் கால தயார் நிலைனா என்னென்னா, பேரிடர் எதிர்பாராத நேரத்தில் ஏற்படக்கூடியதான் பேரிடர்னு சொல்லுவோம். அந்த பேரிடர் இயற்கையாலேயோ அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்டதாகவோ இருக்கலாம். இதை எப்படி சமாளித்து குறைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது தான் பேரிடர் கால தயார் நிலை. இந்த பேரிடர் காலத்தில் பயிற்சி ஆசிரியர்கள் எந்த மாதிரியான தயார் நிலையில் இருக்கணும்னா, பயிற்சி ஆசிரியர்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது உண்டு. ஏன்னா அவங்க ஃப்யூச்சர் டீச்சர்ஸாக ஆகச்சில அவங்களுக்கு பேரிடர் காலத்தில் மாணவர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும் என்பதை அறிந்திருக்கணும். பேரிடர் கால சீர்திருத்தங்கள், பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் அவசர தொடர்பு எண் அதெல்லாம் பயிற்சி ஆசிரியர்கள் கற்றுக்கொண்டு மாணவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். அடுத்து பேரிடர் கால பயிற்சிகளை திட்டமிட்டு நடத்தி அதோட தாக்கத்தை மதிப்பீடு செஞ்சு பார்க்கணும். மாணவர்களும் ஆசிரியர்களும் பாதிக்கப்படாமல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான நடவடிக்கை செய்வது பயிற்சி ஆசிரியரோட ஒரு பணியாக இருக்குது. இது அனைத்தும் பயிற்சி ஆசிரியர் பேரிடர் காலத்தில் செய்ய வேண்டிய தயார் நிலை. எந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் கொடுக்கணும்னா, மாணவர்களுக்கு நிலநடுக்கம் வந்ததுன்னா மேஜையின் கீழே படுத்துக்கொள்ளணும். தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதோட எப்படி அணைக்கணும், மின்சார கோளாறுகளை எப்படி தவிர்க்கணும், நெருப்பு அலாரம் ஒரு நெருப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுலேருந்து எப்படி வெளியேறணும், அந்த மாதிரியான பயிற்சிகள் மாணவர்களுக்கு கொடுக்கணும். வெள்ளம் வந்ததுன்னா மேடான இடங்களுக்கு சென்று இருக்கணும். அவசர உதவி எண்களை எப்படி அணுகணும், அதை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும். அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இப்போ சூறாவளியே வந்தாலும் ஜன்னல்களை மூடணும், தேவையில்லாமல் வெளியே இடத்துக்கு போகக்கூடாது. இந்த மாதிரியான பயிற்சிகளை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ரெண்டாவது ஆசிரியர்கள் எப்படிலாம் பேரிடர் காலத்தில் தயார் நிலையில் இருக்கணும்னா, மாணவர்கள் ஒரு பேரிடர் எதிர்பாராத நேரத்திலலாம் ஏற்படும். அந்த பேரிடரில் எப்படி பேரிடர்லேருந்து மாணவர்களை எப்படி பாதுகாக்கணும், அதை பற்றி முக்கியமாக ஆசிரியர்கள் அறிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பேரிடர்களில் குறித்த விழிப்புணர்வை மாணவர்களுக்கு கொடுக்கணும். மாணவர்களுக்கு பேரிடர் காலங்கள், வெள்ளம் சுனாமி ஏற்பட்ட காலங்களில் மாணவர்கள் மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அந்த மன அழுத்தத்தை எப்படி குறைக்கணும், அவங்களுக்கு இந்த பேரிடர் முடிந்த பிறகு உளவியல் ரீதியான ஆதரவு ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு கொடுக்கணும். அடுத்து பேரிடர்கள் இயற்கையாகவோ உருவாகலாம் அல்லது மனிதனால் உருவாக்கப்படலாம். அதோட விளைவுகள் குறித்தும் அதோட தாக்கங்கள் குறித்தும் ஒரு விழிப்புணர்வை மாணவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டியது ஒரு ஆசிரியரோட கடமையாக இருக்குது. இதெல்லாம் பேரிடர் காலத்தில் தயார் நிலையில் இருக்க வேண்டிய ஆசிரியரோட செயல்பாடுகள். மூணாவது என்னென்னா, மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய விதிகளை முன்னதாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். பள்ளியில் கற்றுக் கொடுக்கும் கூடிய அவசர கால மீட்பு நடைமுறைகள் குறித்தும் பேரிடர் கால உதவி எண்கள் குறித்தும் மாணவர்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சு அதை தேவைப்பட்ட சமயத்தில் பயன்படுத்தி கொள்ளணும். அடுத்து பேரிடர் காலத்தில் வெளியே தேவையில்லாமல் அலையாமல் ஆசிரியர் சொல்ல அறிவுரையை பின்பற்றி ஆசிரியர்களுக்கு வழிகாட்டலை பின்பற்றி ஒரு அமைதியான இதில் இருக்கணும். அடுத்து பேரிடர்கள் குறித்தும் அது தாக்கங்கள் குறித்தும் அது எப்படி வெளிவரணும், அதுலேருந்து எப்படி தயார் நிலையில் இருக்கணும், அந்த நடவடிக்கைகள்லாம் மாணவர்கள் அறிஞ்சிருக்கணும். அடுத்து பேரிடர் காலங்களில் பள்ளிகள் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும்னா, ஒவ்வொரு பள்ளியிலையும் ஆண்டுக்கு 2 முறை பள்ளிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தணும். எப்படின்னா, இந்த தீயணைப்பு வீரர்கள்லாம் கூட்டு அவங்களுக்கு ஃபயர்லேருந்து எப்படி பாதுகாத்து கொள்ளணும், எப்படி தடுக்கணும், எப்படி தவிர்க்கணும், எப்படி தப்பிக்கணும், அந்த மாதிரியான வழிமுறைகளை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அடுத்து பேரிடர் கால உதவி பெட்டகம்லாம் இருக்கும் பள்ளிகளில், மருத்துவ உதவி பெட்டகம் அதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும், அதை பள்ளிகளில் வைத்து மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல்களை கொடுக்கணும். அடுத்து பேரிடர் காலங்களில் சுவரொட்டி, அலாரங்கள், அவசரகால வெளியேற்ற பாதைகள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தெளிவான முறையில் தெரியக்கூடிய வகையில் அமைந்திருக்க வேண்டும். அடுத்து மாணவர்கள் பேரிடர் காலங்களில் மாணவர்கள் கூடயும் மாணவர்களோட பெற்றோர்கள் கூடயும் தொடர்பு கொண்டு அவங்கள பற்றின தகவல்களையும் அறிஞ்சு வச்சுருக்கணும். இதுதான் பேரிடர் காலங்களில் பள்ளிகள் எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். நன்றி.